வணக்கம். உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார், கடம்பத்தூர். இன்றைக்கி எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் பில்டிங் தாங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆள் தான் போயிருந்தேன். ஸ்டோரியில் கூட சொன்னேன். என்னால் முடிஞ்ச அளவு என்னென்ன ஒர்க் பண்ண முடியுமோ எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்குங்க. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதே போல் போன வீடியோவில் வந்து லெக்ராண்ட் ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஏன்னா லெக்ராண்ட் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை, ஜிஎம் தான் யூஸ் பண்ணுவேன். லெக்ராண்ட் எல்லாருமே நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த லெக்ராண்டில் ஒரே ஒரு மைனஸுங்க, இந்த மாடலில் தான் இப்படி வருமா இல்லை எல்லா மாடல்லையும் இந்தமாதிரி மைனஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 12 மாடலில் இருக்கிற ஒரு சுவிட்சு வந்து 15 ஆம் சுவிட்சுங்க. 15 ஆம் சுவிட்சு பொதுவாக நம்ம ஆங்கர், ரோமா, அந்த ஜிஎம்லாம் வந்து மார்க் வரும். ஜிஎம்மில் வந்து இண்டிகேட்டர் லைட்டே வரும். அதே போல் ஆங்கர், ரோமாலாம் வந்து மேலே ரெட் கலர் சிம்பிள் வரும். இதில் ஃபஸ்ட்டு சுவிட்சு வந்து 15 ஆம் சுவிட்சுங்க. நீங்களே பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவை லெக்ராண்ட் கம்பெனியில் படுற வரையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எலக்ட்ரிஷியன் சொந்தங்கள் எலக்ட்ரிக்கல் மீட்டப் எதனா வச்சாங்கன்னா கடையில் அந்த லெக்ராண்ட் கம்பெனிக்கு இதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து செய்வோம். நம்மளுக்கு ஹெல்ப்பரோ நம்ம பசங்கிட்ட சொல்ல அதை மாற்றி போட்டுருவாங்க. இது என்னோடய கருத்து. இதை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விட்ருங்க. நன்றி, வணக்கம்.